வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் கிண்ணம் செய்கிறது. இப்போ இதில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இது நமக்கு வெளிப்பக்கமாக விரிஞ்சு வர்றதுனால கொஞ்சம் லூஸாக இதில் டொயின் தெரிஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் கடைசி பூ போடும்போது பாருங்கள், 3 பாசியில் டொயினை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாசி போட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா டைட்டு கிடைக்கும். இது இப்படி போட்டுட்டு இதில் ஒரு 2 சொட்டையை போட்டுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்க. அப்போ கொஞ்சம் நல்லா டைட் ஆயிரும். அல்லது லூஸான மாதிரியே தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம நாட் போட்டோம்னா அந்த ரவுண்டு வந்துடும். அதுக்கு பிறகு இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு பாருங்கள், அடுத்த லைனுக்கு 3 பாசி போட்டிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு பாசியில் டொயின் இருக்குது, 3ஆவது பாசியில் இதை குறுக்க விட்டு எடுத்துடணும். அதுக்கு பிறகு பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். இதே போல் தான் அடுத்த லைனும் இப்படி வரும். இந்த லைனையும் போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுருங்க. பாருங்கள், இதில் 2 லைன் நம்ம போட்டு முடித்தாச்சு. உள் பக்கம் ஒரு லைன் இருக்குது. ஒரு லைனுக்கு கீழே தான் இதை ஆரம்பித்தோம். இப்படி போட்டு 2 லைன் முடிச்சிருக்கோம். இனி இதை பின்பக்கமாக இப்படி தள்ளி விட்டுடலாம். இப்படி பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் பாசி போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். டொயின் இதில் இருக்குது. இது நம்ம இனி சின்ன பாசி தான் போட போகிறோம். அதனால் இந்த சின்ன பாசி பாருங்கள், இந்த ஊசிக்குள்ளே நுழையாது. நான் அதனால் இந்த ஊசியை எடுத்துட போகிறேன். போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதில் துவாரம் சின்னதாக இருக்குது, அதனால் இது போகாது. ஊசியை எடுத்துடலாம். பாருங்கள், நான் ஊசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு பாசி கொறுத்துடலாம். ஒரு பாசி கொறுத்து நம்ம இதுக்குள்ளோடி போட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதில் டொயின் இருக்குது, இந்த பாசியில் கொடுக்கணும். இப்படி மாற்றி ஒவ்வொரு பாசிலையும் கொடுத்து எடுத்து பாருங்கள், இதுக்கு கூட அந்த பாசி வரும். அது அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதுல இந்த மெரூன் கலர் அதில் ஜாயிண்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படியே உடைய ஒவ்வொரு பாசி போட்டு இந்த பாசியில் நம்ம கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி வரும். ஒரு பாசி போடணும், நம்ம வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு பாசி போடணும், இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இப்போ நல்லா டைட்டாக கிடைக்கும். நம்ம நிறுத்தி அங்கே வரையும் போட்டுட்டு பாருங்கள், இதே போல் சுற்றியுமே போட்டுட்டு நம்ம இங்கே ஒரு டொயினை விட்டுருக்கோம். இந்த டொயினில் நாட் போட்டுடலாம். அதே போல் பிறகு டொயினை இந்த பக்கமாக எடுத்து இங்கே கொண்டு இதுலேயும் அதே போல் தான். இதில் ஒரு பாசியில் டொயினை எடுத்துகிட்டு இங்கே ஒரு பாசி போடணும், இந்த பாசியில் கொடுக்கணும். இதே போல் இதையுமே சுற்றி இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு அதே போல் இந்த பக்கமும் இந்த லைனில் நடுவில் உள்ள லைன்லேயும் அதே மாதிரி ஒவ்வொரு பாசி இந்த மெரூன் கலர் பாசி போட்டுட்டு இந்த இடத்துல சுற்றியுமே நம்ம டொயின் போட்டு நாட் போட்டுறணும். அப்போ தான் நமக்கு இது இப்படி கரெக்டாக நிற்கும். நல்லா இது உட்கார வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லாமே இப்படி இதே மாதிரி செய்து எடுத்துக்கிடுங்க. நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாமே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாகவுமே இதே மாதிரி போட்டு முடித்தாச்சு. ஒரு பாசி போடணும், இந்த பாசியில் டொயினை விட்டு எடுக்கணும். அடுத்தது ஒரு பாசி போடணும், இந்த பாசியில் டொயினை விட்டு எடுக்கணும். இதே போல் இந்த லைனு ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது நம்ம எதுலேயுமே கொறுக்கலை, சும்மா தான் இருக்குது. பாருங்கள், இப்படி சும்மா தான் இருக்கும். நம்ம இப்படி கீழே மாதிரி அது தள்ளி விட்ருக்கோம். அது பார்க்கும்போது ரவுண்டு கிண்ணம் போல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை இப்படி சும்மா கீழ்ப்பக்கமாக
தள்ளி விட்ருக்கோம். அதே போல் மேல் லைன்லேயும் நமக்கு ஒரு லைன் இருந்துச்சு, அதுலேயும் இந்த மெரூன் கலர் பாசியை போட்டு விட்ருக்கோம். காப்பி கலர் பாசி நல்லா டார்க் கலருங்கும்போது அந்த வெள்ளை கலர் பாசிக்கும் அது நல்லா எடுத்து கொடுக்கு. அதே போல் பாருங்கள், கீழேயும் இந்த லைன்லேயும் ஒரு பாசி போட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பாசிலையும் போட்டிருக்கேன். அப்போ இதில் வந்து ஒரு பூ போல் இருக்குது பாருங்கள். அந்த பூவுக்கு நடுவில் அந்த காப்பி கலர் பாசி இருந்த உடனே பாருங்கள், இதில் 4 பாசி இருக்குது. நடுவில் ஒரு காப்பி கலர் பாசி. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த எல்லா பூவுலேயும் அந்த பாசி இருக்கிறது. அதனால் இதே போல் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த பாசிலையுமே எல்லா இடத்துலையும் சுற்றி ஒரு தடவை டொயினை விட்டு பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. ஒரு தடவை டொயினை விட்டு எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுடலாம். அப்போ நம்ம எப்படி உட்கார வைக்கும்போது அழகாக உட்காரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகான ஒரு கிண்ணம் ரெடி ஆயாச்சு. இது நம்ம விசேஷ வீட்டுகளில் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் நேரத்தில் இது உள்ள ஒரு சின்ன கிண்ணம் வச்சு சந்தனம் குங்குமம் அப்படி ஏதாவது வச்சுக்கிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கிண்ணம் செய்து வச்சுருக்கேன். இந்த 2 கிண்ணமும் எதுக்காகனா, நாங்கள் வந்து ஊரில் வீடு கட்டியிருக்கோம். அதாவது கன்னியாகுமரி பக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பார்டரில் இருக்கோம். அங்கே தான் என் மகன் ஒரு வீடு கட்டியிருக்கான். அந்த வீடு கிரகப்பிரவேசம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வச்சுருக்கோம், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. அங்கே கொண்டு போகிறதுக்காக தான் என்னோடய ஆசையில் நான் இதை செய்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கிண்ணம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ தான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து இந்த சின்ன கிண்ணத்தை உள்ளே வச்சுருக்கேன். அல்லாமல் அளவுலாம் எடுத்து ஒன்றுமே செய்யலை. இந்த கிண்ணத்தை நம்ம பாசியில் செய்த கிண்ணத்தை கொண்டு போய் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தான் வச்சு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ஒரு கிண்ணத்தில் சந்தனமும் ஒரு கிண்ணத்தில் குங்குமமும் வைக்க போகிறேன். எங்கள் ஏரியாவில் அப்படி தான் வைப்பாங்க. அது என்னோடய ஆசை, அதை தான் செய்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.